மாணவர்களே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டுருப்பீங்க. குரூப் 4 எக்ஸாம் விரைவில் வந்து வரப்போகுது. உங்களுக்கு உதவக்கூடிய வகையில் நம்ம சேனல் வந்து நிறைய வீடியோக்களை வந்து வெளியிட்டு வந்துட்டுருக்குறோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அந்த வரிசையில் வந்து இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆசியாவினுடைய முக்கிய ஆறுகளை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா ஆறுகளை பற்றி புவியியலில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டே தான் இருக்கிறாங்க. அதனால் வந்து இந்த பகுதியை வந்து நல்லா கவனிச்சுங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து என்ன அப்படின்னா, என்னென்ன ஆறுகள் இருக்குது, அது எங்கே உருவாகுது, எங்கே சேருது, அதனுடைய நீளம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். 10 ஆறுகள், முக்கியமான ஆறுகள். அதில் வந்து ஒன்று வந்து என்னென்னா யாங்ஸி. இது வந்து எங்கே உருவாகுது அப்படின்னா, திபெத் பீடபூமியில் வந்து உருவாகி எங்கே போய் கலக்குது அப்படின்னா, கிழக்கு சீனக்கடல். சேரும் இடம் வந்து எங்கே அப்படின்னா, கிழக்கு சீனக்கடல். இதனுடைய நீளம் வந்து எவ்வளோ அப்படின்னா, 6350 கிலோமீட்டர் நீளம் வந்து பாயக்கூடியது. அடுத்து வந்து என்ன அப்படின்னா, ஹோவாங்கோ. இதுவும் திபெத் பீடபூமியில் தான் உருவாகுது. அங்கே பிறந்து எங்கே போய் சேருது அப்படின்னா, போகாய் வளைகுடாவில் வந்து சேருது. இதனுடைய நீளம் வந்து எவ்வளோ அப்படின்னா 5464 கிலோமீட்டர். அடுத்து மூணாவது ஆறு வந்து என்ன அப்படின்னா மீஹாங். இதுவும் திபெத் பீடபூமியில் தான் வந்து உருவாகுது. இது எங்கே போய் சேருது அப்படின்னா தென் சீன கடலில் வந்து சேருது. இதனுடைய நீளம் வந்து எவ்வளோ அப்படின்னா 4350 கிலோமீட்டர். அடுத்து நாலாவது வந்து என்ன அப்படின்னா எனிசி அப்படிங்கிற ஒரு ஆறு. இது வந்து எங்கே அப்படின்னா தானுவாலா மலையில் வந்து உருவாகுது. இது எங்கே போய் கலக்குது அப்படின்னா ஆர்டிக் பெருங்கடலில் வந்து கலக்குது. இதனுடைய நீளம் வந்து எவ்வளோ அப்படின்னா 4090 கிலோமீட்டர். அடுத்து வந்து ஓப். இது வந்து எங்கே அப்படின்னா அல்டாய் மலையில் வந்து உருவாகுது. கலக்கக்கூடியது வந்து எங்கே அப்படின்னா ஓப் வளைகுடா. இதனுடைய நீளம் வந்து எவ்வளோ அப்படின்னா 3650 கிலோமீட்டர். அடுத்து வந்து பிரம்மபுத்திரா. இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய நதி. இமயமலையில் உருவாகுது. வங்காள விரிகுடா கடலில் வந்து கலக்குது. இதனுடைய நீளம் வந்து எவ்வளோன்னா 2900 கிலோமீட்டர். அடுத்தது சிந்து. இது இமயமலையில் வந்து உருவாகுது. இதனுடைய எங்கே போய் சேருது அப்படின்னா அரபிக்கடல். இதனுடைய நீளம் வந்து எவ்வளோ அப்படின்னா 3610 கிலோமீட்டர். அடுத்து வந்து என்னென்னா அமூர். இது வந்து சிகா ஆர்கன் ஆறுகளினுடைய சங்கமம். இது வந்து எங்கே வந்து கலக்குது அப்படின்னா டாடார் நீர்சந்தி. இதனுடைய நீளம் வந்து எவ்வளோன்னா 2824 கிலோமீட்டர். அடுத்து வந்து என்ன அப்படின்னா கங்கை. இது வந்து எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னா இமயமலையில் வந்து உற்பத்தி ஆகி வங்காள விரிகுடா கடலில் வந்து கலக்குது. இதனுடைய நீளம் வந்து என்ன அப்படின்னா 2525 கிலோமீட்டர். அடுத்து வந்து ஐராவதி. இது வந்து எங்கே அப்படின்னா வடக்கு மியான்மரில் வந்து உற்பத்தி ஆகுது, பிறக்குது. இது வந்து எங்கே சேருது அப்படின்னா வங்காள விரிகுடா கடலில் வந்து கலக்குது. இதனுடைய நீளம் வந்து எவ்வளோ அப்படின்னா 2170 கிலோமீட்டர். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 10 ஆறுகளை பற்றி தெரிஞ்சுங்க. இது வந்து ஒரு சில சமயத்தில் கேள்விகள் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஆறுகளுடைய பெயரை கொடுத்துட்டு இதனுடைய நீளங்களினுடைய அடிப்படையில் ஏறு வரிசையில் வந்து அமைக்க அல்லது வந்து இறங்கு வரிசையில் அமைக்க, இந்த மாதிரி கூட கேள்விகள் வந்து கேட்பாங்க. எங்கே பிறக்குது, எங்கே கலக்குது அப்படிங்கிறதும் கேட்பாங்க. தனியாக நீளத்தையும் கூட வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். இப்போ யாங்ஸி ஆற்றினுடைய நீளம் எவ்வளவு அப்படின்னு கூட கேள்விகள் வந்து கேட்கலாம். நிறைய விதத்தில் வந்து கேள்விகள் வந்து கேட்கலாம். அதனால் வந்து நல்லா பார்த்துங்க. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு பகுதி. இதில் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு வந்தால் நீங்களும் வாங்கலாம் அரசு வேலை. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என் சிவகுமார். நன்றி, வணக்கம்.